மூட்டமாய் காணப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் வீட்டில் சிலிண்டரு வருமா வராதா, வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா, பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோலை வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்காங்க, டீசலை வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்காங்க, கேஸ் சிலிண்டர்லாம் கூட ஒன்று வச்சுக்கலாம்னு இருக்காங்க. இப்போ அடுப்புலேருந்து கேஸுக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அடுப்புக்கு போகிறதுக்கு முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தங்கள் வரும், யுத்தங்களினுடைய செய்தியை கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அவருடைய வருகையிலே நாளிலே நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அவர் ஒருவரே உங்களுக்காக எனக்காக நீங்கள் பட வேண்டிய அடியை, நான் பட வேண்டிய அடியை அவர் பட்டார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்தார். அவரை புதைத்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எல்லா கல்லறையும் மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. அவர் அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். 40ஆம் நாளிலே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், கலையிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இயேசுநாதர் மீண்டும் வருவார். இயேசுநாதர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு வரப்போகிறார். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை